முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தினாலும் சமஸ்தா ஜுமா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்களால் இணைந்து நடத்தப்படக்கூடிய சமஸ்தா ஜுமா மக்தப் மதரசாவுடைய முதலாவது ஆண்டு விழா இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அதை எங்களுக்கு நெறிப்படுத்தி தருமாறு அச்சுக்கட்டு ஹிதாயா பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி முஃப்தி நூருல் ஹசீம் ஹஜ்ரத் கிப்லா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆலோசனைகளுக்காக வேண்டி மாணவர் ரய்யான் அவர்களை அழைக்கிறோம். இருக்க வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இந்த அடிப்படையில் இறை புகழ் பாடுவதற்காக வேண்டி ஹப்ஸா, லத்தீஃபா, சாஜிதா, ராபியா தலைமையேற்று நடத்துமாறு பெரியவர்களுடைய தலைவர் இன்ஜினியர் காஜி சிக்கந்தர் அவர்களை தலைமையேற்றுமாறு அழைக்கிறேன். அவ்வல் கலிமா அனஸ் அஜ்வர் ஷிமால் பொதுவாகவே சபையுடைய ஒரு கூச்சம் சொல்லும்போது விதமான பதட்டம் என்னதான் ப்ராக்டிஸ் ஆனாலும் சரி, இங்கே வரும்போது லைட்டாக ஒரு பதட்டம் இருக்குதான் சரி. காதில் மாட்டு மைக்கிறதாலும் பரவாயில்ல, கையில் மாட்டு மைக் இருக்கும்போது எல்லா பதட்டமும் கையில் தெரியும், அப்படியே சொல்கிறதுக்கு ஆடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதெல்லாம் மீறி எல்லா மாணவர்களும் சிறுவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் வரக்கத் செய்வானாக. இரண்டாவது கலிமா சொல்வதற்காக வேண்டி ஆதிலா, சுமையா, மாஹிரா பிள்ளைங்களுக்கு ஒரு 6 வயசு இருக்குமா, அந்த வார்த்தையுடைய உச்சரிப்பு சொல்லக்கூடிய முறையில் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளையும் அதற்காக பயிற்றுவித்த அதனுடைய தொடர்புடைய பெற்றோர்கள் எல்லாரும் அவங்களுடைய
பறக்க செய்வானாக. அடுத்ததாக மூன்றாம் கலிமா இம்ரான். இங்கே வந்தோடனே அந்த இதோட எடுத்து வரல. எடுத்த உடனே அது திக்கத்தான் செய்யும். எடுத்து பினிஷிங் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்வதற்காக வேண்டி லத்தீஃபா ஃபாத்திமா. அவர்கள் சோனம் சென்றடைவார்கள். நபியுடைய ஹதீஸ். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தினைக்கும் நாம படிக்கக்கூடிய சமயத்துல, ஏதாவது பேசக்கூடிய சமயத்துல, சாப்பிடக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகள் உறுதியாக இருப்பாங்க. ஒன்று நம்மளுடைய சோனம் போதெல்லாம் அது அவங்களோட காரணமாக இருக்கும். அடுத்ததாக சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவதை சொல்வதற்காக வேண்டி முகமது சபீர். பசியில சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாருங்க இந்த உணவை பத்தி அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பாங்க. சஹாபாவுக்கு ஒரே பயம். யாரும் சொல்லலாம் பசி ஒரு நாள் சாப்பிடல, இப்ப சாப்பிட போறோம், இதை பத்தி ஆமா இந்த சமயத்தில் அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உணவுக்கு பின்னாடி அது உணவுக்கு முன்னாடி இந்த துவா ஒதுக்கணும். விசுவாசம் 2-3 துவா சொன்னாங்க. அந்த மாதிரி துவாக்கள் சொல்லலாம் அக்கலா அந்த உணவை சாப்பிடலாம் ஏற்படக்கூடிய கேள்வி கிடைக்கலாம் கூட பாதுகாக்கலாம் அக்கலா ஒரு அமைச்சு கொடுத்து உதவி செய்வாங்க. பால் அருந்திய பின் போதும் துவா தஸ்னி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பால் அருந்திய பின்னோரும் துவா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. யா அல்லாஹ் இதில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் அதிகம் தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பால் குடிக்கும் போது ஒரு வாரம் நாம யோசிக்கலாம், நாங்கள்லாம் சாயா தாங்க குடிக்கிறோம் அப்படின்னா அதில் பால் சேருது. அப்போ அந்த துவா ஒதுத்தான் தண்ணி குடிச்சா போகுது. அப்போ நாம யோசிக்கலாம், நான் கட்ட சாயா தானே குடிக்கிறேன், சுயமாக்கி தானே குடிக்கிறேன் அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் முழுமை என்றால் என்ன? ஆமன்து பில்லாஹி தஆலா வ பிஅஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி
இப்போ முஜமல் சொல்லி போயிட்டாங்க. அடுத்து முஃபஸ்ஸல் சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் முஃபஸ்ஸலின் பிலக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் والقدر خيره وشره بالله تعالى والموت موت. السلام عليكم ورحمة الله وبركاته. இரண்டாவது கலிமா ஷஹாதத், அல்லாஹ்வுடைய சாட்சி. தம்ஜீல் அது ரெண்டுக்கு வித்தியாசம். மூணாவது கலிமா வந்து அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி தான் ஃபுல்லா. ஆனா ஷஹாதத் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கலிமாவை சாட்சி சொல்லணும். அல்லாஹ் உன்னையே நான் சாட்சி சொல்லிட்டேன், நபியை சாட்சி சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு தான் கலிமா ஷஹாதத் துஆ. அல்லாஹ் தஆலா அப்படின்ற வாக்கியங்கள் வந்துருவாங்க. ஹதீஸ் சொல்வதற்காக வேண்டி ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாரு 40 ஹதீஸை மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாதி. 40 ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருந்தா அவங்க சொர்க்கவாதி. ஒன்று. இரண்டாவது, ஹதீஸுடைய அந்த முறையை தெரிஞ்சிருந்தாலே அல்லாஹ் நன்மை அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த செல்விக்கு நம்மளோட அல்லாஹ் கொடுக்கிறாங்க. ஹதீஸ் சொல்வதற்காக வேண்டி ரிதாஷா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hadis 6 Firaya innamal a'malu binniyati. Saya nanti pada akhirat dana. Hadis 7 mana kaya atur satur lima sutami mani wala bariyam. Hadis 7 nani hawiya Anita சிறுவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் நாளைக்கு வேலை எல்லா ஹதீஸுடைய சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி அவங்களுடைய சாய்ஸ் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவங்களும் ஆசைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் அத்தனை ஹதீஸ் அமைச்சு தொகுதி செய்வாங்க. குடிப்பின் பதவி சொல்வதற்காக வேண்டி சஃபரிங் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kulpin Parliament Motan Mundre One
ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அவர்கள் உலகக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய அந்த இந்திரியத்துக்கு பேர் தான் வெளியே வந்து சொன்னால் அது குறிப்பிட்டாங்க. அதனுடைய பரவலை தான் சொல்லிருப்பாங்க. முகம் முழு உடம்பும் கலணும், மூக்குக்குள்ள தண்ணியை விட்டு மூக்கை சிந்தணும், வாய் கொப்பளி, இது பரவு கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அவங்களுக்கு பெரியார் ஆனதுக்கு பின்னாடியும் இந்த விஷயங்கள் ஞாபகமாகக்கூடிய வளர்க்கலாம். அந்த விஷயத்தை சிறு வயசுக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பாக கொடுத்துருக்கான். நம்ம செய்யலாம், போக்கி செய்வாங்க. 5 நேர தொழுகையை பற்றி சொல்வதற்காக வேண்டி அப்துல் மாஜித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நேர தொழுகைகள். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இருவரும் 5 நேர தொழுகை கட்டாய கடமையாகும். 1 ஃபஜர், 2 லுஹர், 3 அஸ்ர், 4 மக்ரிப், 5 இஷா. ரக்காத்துகளில் மிக ஃபஜர் தொழுகையில் 4 ரக்காத்துகள் உள்ளன. லுஹர் தொழுகையில் 12 ரக்காத்துகள் உள்ளன. அஸ்ர் தொழுகையில் 8 ரக்காத்துகள் உள்ளன. மக்ரிப் தொழுகையில் 7 ரக்காத்துகள் உள்ளன. இஷா தொழுகையில் 17 ரக்காத்துகள் உள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும். யாரு ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் தொழுவாரோ அவர் சொல்லுவார். சுன்னத்துக்கள் யாரு தொடர்ந்து 12 ரக்காத்துகள் முன்னாடி 2 பின்னாடி 4 மகரிபுக்கு பின்னாடி 2 இஷாவுக்கு பின்னாடி மொத்தம் செட்டப் பண்ணு. இந்த ரக்காத்துகளை யார் தொடர்புடையாக தொழுது வருவாரோ அவருக்கு சொர்க்கத்துல வீடு கட்டலாம் அப்படி வருது. ஒரு சொர்க்கவாதி போகலாம், ஹதீஸ் வரலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பின்பற்ற தோபிசியமான சாப்பிடுவது சுன்னத்துகள் சொல்வதற்காக வேண்டி ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவது சுன்னத்துகள் 14. 1 விதிமுறை என்பது 2 கைகள் மனிதர் வரை கழுவுவது. 3 சாப்பிடுவதற்கு முன் துஆ ஓதுவது. 4 ஒரு காலை மடித்து வைத்து மற்றொரு காலை உள்ள வைத்து அத்தியார் குறைய உட்காருவது. 5 வந்து தயார் சாப்பிடுவது. 7 தற்பம் கவர்ந்து சாப்பிடுவது. 8 முதல் கீழே விழுந்தால் அதை விட்டு சாப்பிடுவது. 9 தட்டை வடித்து கைவிடத்தை சூப்பி சாப்பிடுவது. 10 சாய்ந்து ஒரு சாப்பிடக்கூடாது. 11 உணவை குறை கூடக்கூடாது. மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவது துஆ ஓதுவது. சாப்பிடுவது கை கழுவி வாய் கொண்டு கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவது சுன்னத்துல சூடா சாப்பிடக்கூடாது. பந்திக்கு முந்து அப்படின்ற மாதிரி நாம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சமயத்துல சுபஹானல்லாஹி பிஹம்தி கல்யாணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போதுக்கு நம்ம சாப்பிட வைக்க முன்னாடி இருக்கும். அதை பார்த்து நம்ம வேற விதமா சாப்பிட்டோம் அப்படின்னா சயின்ஸ் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு. இப்ப தம்பி சொல்லப்பட்ட 13 சுன்னத்து இருக்குது. அதுல ஒரு சுன்னத்து அவசரமா சாப்பிடணும், நன்றாக மென்று சாப்பிடணும். அதுல சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லணும் அப்படின்னா எப்போ வாயில அதை மென்று அதில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அதை தொடர்ந்து சாப்பிடுவோமோ அவர்களுக்கு சுகர் வராது. அவங்களுக்கு சுகர் வராது. இது நபி சொன்னது. இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது. நாங்கள் 35 வருஷமா அப்படி சாப்பிடே டாக்டர். அப்போ உங்களுக்கு குடும்பமா வரத்தாசிய நம்ம ஒன்றும் செய்ய சொல்லி டாக்டர் கையை வச்சுருவாங்க. நபியெல்லாம் கையில் இருக்கிற இந்த சுண்ணத்தை சரியாக செஞ்சா எல்லா நோயும் நம்மளை விட்டு எல்லாம் தூரமாக ஆக்கிடுவான். அப்போட அமைச்சர் தோல்வி செய்வானாக. இஸ்லாத்தின் கடமைகள் அப்துல் சலாம் இஸ்லாத்தின் கடமைகள் மொத்தம் 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஸகாத், 5 ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடமையை சொல்லணும்னா கிப்லாவை போய் தான் திரும்பி இந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை கடமையை சொன்னாலும் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னாடி திரும்பிட்டாங்க. எல்லாம் பார்த்தா அமைச்சர் தோல்வி செய்வாங்க. சுன்னதான துஆக்கள் ஜௌஹரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான துஆக்கள்
சிலர் சொல்லிட்டு போனாங்க, உதவி விவகாரம் செய்தால் அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் கைரான். ஹயாத்து மௌத்து அஜல் நம்ம பேசுற மாதிரி கழுத்தை நீட்டினாலும் சரி, காலை நீட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் சொல்லலாம். எங்களுக்கு உதவி விவகாரம் செஞ்சீங்க, பரிசு கீழே வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் பாய். இந்த தேங்க்ஸ் அப்படின்றது அதோட முடியும். ஆனா ஜஸாக்கல்லாஹ் கைரா அப்படின்றது இவருடைய மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்ம தருவானாக. பள்ளிவாசல் உள்ளே வெளியே ஒரு சுன்னத்துக்கு துஆ சொல்வதற்காண்டி ஹப்ஸா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல் உள்ளே ஓத வேண்டிய சுன்னத்துக்கள் 6. 1. முதலில் இடது கால் மடியடியும் ஜெயவரகா தீர்வு கழிச்சோம். 2. வலது காலை முன்னேற்றி அல்லாஹ்வை அஸ்ஸலுக மின் ஃபضلிக. 5. முதலில் வலது கால் காலடியும் பிறகு இடது கால் காலடியும் அணியவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி காலையில் சொன்னாங்க, கொஞ்சம் தொண்டை கட்டி சொல்லி அதனால சவுண்ட் வரல. பள்ளியுடைய உள்ள நுழையக்கூடிய சுண்ணத்துக்கள், வெளியே வரக்கூடிய சுண்ணத்துக்கள் தெளிவாக சொன்னாங்க. அதில் கடைசியில் ஒன்று சொன்னாங்க, எடுத்த உடனே நம்ம இடது காலை போட்டு வலது கால் போடணும் அல்ல, வலது காலை போட்டுட்டு செப்பலை அப்புறம் இடது காலில் போடணும். அதுவும் ஷூ மாதிரி இருந்துச்சு, அதை தட்டிட்டு போடுறது தான் அசலான சொன்னது. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம சில சில அவசர உலகத்துக்கு வேகமாக போயிடும். அது கடைசியில் கழிச்சிச்சு ஏதோ நாங்கள் வளர்ந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி அழைச்சிக்கிட்டோம். இது சுண்ணத்தான விஷயம். சரியாக செய்ய வச்சுக்கலாம். அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவா, நம்ம உடலுக்கு மிகப்பெரிய ஆபியத்தை தரும். அடுத்ததாக கேள்வி பதில் சொல்வதற்காக வேண்டி ஜோபா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? திருக்குர்ஆன் 23 ஆண்டுகளில் இறங்கியது. திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 30 பாகங்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. சொர்க்கத்து பாதுகாவலரின் பெயர் என்ன? ரில்வான். நரகத்து பாதுகாவலரின் பெயர் என்ன? மாலிக். அபுல் பஸர் என்று எந்த நபிக்கு சொல்லப்படும்? ஹஜ்ரத் ஆதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்வதை நம்ம யோசிக்கணும். கேள்வியும் அவங்க சொல்லி பதிலும் அவங்களே சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இது ரொம்ப அதை ஞாபகம் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் மற்றபடிய பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போது அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி இன்னும் அதிகமான பிள்ளைகள் அதிகமாக ஓதி அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய மகளாவுக்கும் ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்த்தலாம் அவங்க தோல்வி செய்வானாக. அடுத்ததாக கழிவறையின் சொன்னது எல்லாமே இருப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கழிவறையின் சுண்ணத்துகள் மொத்தம் 11 உள்ளன. 1. தலையை மூடிச் செல்வது. 2. காலணி அணிந்து செல்வது. 3. துஆவை பின்பற்றி நிற்கிறது. 4. முதலாவதாக இடது காலை முன்வைத்து உடனே அணிவது. 5. கிப்லாவின் பக்கம் முதுகையோ காட்டாமல் இருப்பது. 6. முற்றிலும் பேசாமல் இருப்பது. 7. உடல் நிலையை சென்னையில் தைக்காமல் இருப்பது. 8. இடது காலை முன்வைத்து வலது காலை முன்வைத்து வெளியே வருவது. 10. வெளியே வந்த பின் துவா ஓதுவது. 11. சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பை கொண்டு அழுத்தம் பெறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீட்டில் பிள்ளைங்க படிக்கக்கூடிய சமயத்தில் அது புக்கு கொண்டு வருவாங்க. அந்த புக்கில் அவங்க சரியாக படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி
எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உலகத்துடைய படிப்புக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ இதே போல அந்த பெற்றோர்கள் நீங்க என்னப்பா படிச்ச அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு தெளிவான விஷயத்தை நாம சொல்லி நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன் அளிக்கும். பொதுவாகவே இந்த மக்கள் மதரசாவுடைய முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மதரசாவுடைய அசல் நோக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணும் பெண்ணும் சுண்ணத்தான முறைப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்வதற்கு தயாராக ஆகும். அதற்கு ஒரு முயற்சியாகத்தான் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா துஆக்கள், சூறாக்கள், சுன்னத்துக்கள் அப்படி சொல்லி இந்த விஷயத்துடைய வரிசையா இருக்கு. அதுக்காக வச்சிருக்கோம். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா முழுமையா அமல் செய்ய தௌஃபீக் செய்வான். அடுத்ததாக கழிவறை நுழையும் துஆக்களை சொல்வதற்காக வேண்டி தஸ்னீம் வெளியே வரக்கூடிய சமயத்தில் குஃப்ரானக்க ஏன் ஓதுறோம் அப்படின்னு ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்க. ஏன் குஃப்ரான் உள்ளே போகும்போது பாதுகாப்பு தேடுறோம், வெளியே வரும்போது மன்னிச்சிரு அப்படின்னு வர்றோம், ஏன் அப்படின்னா அதுக்கு உலமாக்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை சிறுநீர் அல்லது கழிவறையை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் திக்ர் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், ஃபத்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க, வஸப்பிஹூஹு புக்ரத வாசியா, காலையும் மாலையும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடலை, இவ்வளோதான் நீங்கள் செய்யணும், இங்கே தான் செய்யணும் இல்லை, எல்லா இடமும் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடாத ஒரே இடம் அது சிறுநீர் கழிவறை மட்டும்தான். இறைவா அந்த இடத்துல என்னால் தஸ்பீஹ் செய்ய முடியலை, அந்த இடத்துல திக்ர் செய்ய முடியல, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோ. மன்னிச்சுக்கோன்னு சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் புகழ்றார். எது? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. அந்த ஆபத்தான விஷயங்கள், சோதனையான விஷயங்கள் இதெல்லாம் விட்டு எங்களை பாதுகாப்பாக எல்லாம் ஆக்கி தந்த உடலை அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும். இப்போ இந்த மாதிரி துஆக்கள் நம்ம செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் மாற்றத்தை தருவான். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய சட்டங்களை சொல்வதற்காக வேண்டி ராபியா சொல்லிட்டு போனாங்களே, அல்ஹம்து அலிஃபுக்கு மேலே ஜபர் அப்படின்னா ஒரு அலிஃபு தான் நீட்டணும், அதோட நிப்பாட்டணும். ஆல்ஹம்துன்னு தொழுவ முடிஞ்சு, ஆல்ஹம்து தொழுவ முடிஞ்சு. ஆனால் இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஓதி முடிச்சுட்டு கிராத்துக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது, கிராத்துக்குன்னு ஒரு வருஷம் தேவபந்தில் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, 1 வருஷம் சஹாரன்பூரில் இருக்குது, நதுவத்துலமா இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான மதரசாக்களில் கிராத்துக்குண்டு தனியாக ஒரு வருஷமே இருக்குது.
அல்லது ஒரு வருஷத்தில் பாதி அந்த கிராத்தோட விஷயத்தை தாண்டினா மட்டும்தான் அவருக்கு காரி அப்படின்னு பட்டமும் கொடுப்பாங்க. அந்த சட்டத்தை தான் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய கிருபை ஓதிட்டு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டத்தை அவர்கள் ஓதியதைப் போல நாமளும் அமைச்சு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒழுவை முறித்தல்கள் பற்றி சாஜிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுவின் முறித்தல்கள் 8 காரியங்கள் ஒழுவை முறித்துவிடும். 1. மலம் ஜலம் கழிப்பது அல்லது வேறு ஏதேனும் வெளிப்படுவது. 2. அசுத்த காற்று வெளிப்படுவது. 3. உடலில் இருந்து இரத்தம் அல்லது சீல் வடிந்து ஓடுவது. 4. வாய் நிரம்பி வாந்தி எடுப்பது. 5. படுத்து அல்லது சாய்ந்து தூங்குவது. 6. நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணம் உணர்வற்றி இருப்பது. 7. பைத்தியம் பிடிப்பது. 8. தொழுகையில் வெடிச்சிரிப்பு சிரிப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. இந்த குளிப்புடைய சுன்னத்துக்கள், நாம் குளிக்கக்கூடிய அந்த உதவை முறித்தல் இருக்குது, இதை உண்மையிலே எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த உதவை முறிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அது சிந்திக்காமல் இருக்கிறதுனால இதனால் உதவு முறிஞ்சிச்சா அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில பிள்ளை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய மக்தப் மதரசாவுடைய நோக்கமாக அதுதான். இந்த சட்டங்களை எல்லாருக்கும் தெரியணும், எல்லார் வீட்டிலும் தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா முழுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் அமைச்சை தௌஃபீக் செய்வானாக. குளிப்பினுடைய சுன்னத்துகள் சொல்வதற்காக வேண்டி அசாருத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிப்பின் சுன்னத்துக்கள் மொத்தம் 8 உள்ளன. 1. சுத்தத்தை நியத்து செய்வது. 2. இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. 3. மறைவிடங்களை கழுவுவது. 4. உடலில் பட்டுள்ள அசுத்தங்களை கழுவுவது. 5. உழு செய்வது. 6. 3 தடவை உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றுவது. 7. தலை மற்றும் வலது இடது தோள்களின் மீது தண்ணீர் ஊற்றுவது. 8. உடலை தேய்த்து கழுவுவது. குறிப்பு: குளிக்கும்போது மறைவிடம் திறந்திருந்தால் கிப்லாவை முன்னோக்காமல் இருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிப்புடைய முக்கியமான சுன்னத்து வலது இடது தண்ணி விட்டு ஆரம்பிக்கணும். இது சுன்னத்து. சயின்ஸ் என்ன சொன்னது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஷவர், அந்த ஷவரில் குளிச்சா அப்படின்னா நம்ம உடைய ரூஹு டவரில் ஏறிடும் அப்படின்றாங்க. ஏன்? நேரடியாக தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால தான் நம்ம முன்னோர்களை பார்த்துருக்குறோம். இப்போ அந்த கம்மாய், அந்த குளிக்கக்கூடிய விஷயங்கள் கம்மியாயிருச்சு. நம்ம இறங்கும் போது நேரம் எடுத்துகிட்டு சொற்கடிச்சிட மாட்டாங்க யாரும், நேரம் அப்படி கூச்சிட மாட்டாங்க. அது கால், அப்புறம் முட்டி, அப்புறம் இடுப்பு, அப்புறம் நெஞ்சு, இது போனதும் தலையை முங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குதிக்க ஆரம்பிப்போம். அந்த குளிச்சதுக்கு பின்னாடி தான் குதிக்க ஆரம்பிப்போம். இது சயின்ஸ். இதைத்தான் சுண்ணத்து சொல்லி காமிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது நம்ம உடம்பு முழு சூட்டை வெளியேற்றிடும். தலையில் நம்ம நேரடியாக தண்ணி ஊற்றும் போது என்ன அப்படின்னா சூடு உள்ளேயே தங்கிடும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சூடு போய் வச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அப்படி இல்லை, சூடு உள்ளேயே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுண்ணத்தான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா முழுமையான உடம்புடைய ஆஃபியத் அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் தருவானாக. உதுவின் சுண்ணத்துகள் சொல்வதற்காக வேண்டி ரயான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுவின் சுன்னத்துகள் மொத்தம் 13. 1. நியத்து செய்வது. 2. பிஸ்மில்லா சொல்வது. 3. 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவது. 4. மிஸ்வாக் செய்வது அல்லது விரலால் பல் துலக்குவது. 5. 3 முறை வாய் கொப்பளிப்பது. 6. 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வது. 7. கை கால் விரல்களை கோதி கழுவது. 8. ஒவ்வொரு உறுப்புகளை 3 முறை கழுவது. 9. தலை முழுக்க ஒரு தடவை மசக் செய்வது. தலையை மசக் செய்தவுடன் காதுகளை மசக் செய்வது. 11. ஒவ்வொரு உறுப்புகளையும் காய்ந்து விடாமல் கழுவுவது. 12 வரிசைப்படி கழுவது. 13. ஒழு செய்த பிறகு துவா ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு உதுவுடைய விஷயத்தில்
நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னா, ஒது செஞ்சுக்கிட்டு இருப்போம், கையை கழுவிடுவோம். மச்சான் நல்லா இருக்கீங்களா, நேற்று உங்களை பார்க்கற மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே இல்லை, கையை கழுவு மறந்துடுவோம், கை காஞ்சிரும். அப்புறம் முகத்தை கழுவுவார். அப்புறம் பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சு, முகம் காஞ்சிரும். அப்புறம் கையை கழுவுவாங்க. உறுப்பு காய்ந்து விடாமல் கழுவுவது சுண்ணத்தில் செய்கிற ஒன்று. இந்த உறுப்பு மொத்தமாக காஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தொழுகை உதவு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது சந்தேகம். அப்போ நம்ம இதை காய்ந்து விடாமல் செய்யணும். இது சுண்ணத்தான முறை. கிப்லா திரும்பி இருக்கிறது, இதெல்லாம் சுண்ணத்தான. இந்த மாதிரி சுண்ணத்தான முறைகள் சரியாக செஞ்சுட்டு அப்படின்னா அந்த உது பரிபூர்ணமாக உதுவாக இருக்கும். அந்த உதுவுடன் அவர் தொழுக நின்றார் அப்படின்னா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி முஹய்யிதீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுவார். இல்லை அப்படின்னா ஷைத்தான் லஅனத்துல்லாஹி அலைஹி பக்கத்தில் வந்துடுவான். பாஸ் எப்படி இருக்கீங்க, அந்த கடை என்னாச்சு, இந்த வீடு பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சிந்தனையை போடுவான். அந்த சிந்தனை வராமல் இருக்கணும்னா உதுவுடைய சுண்ணத்தான மறுப்பொழி செஞ்சு நம்ம தொழக்கூடிய சமயத் அல்லாஹ் தஆலா முழுமையான பாக்கியத்தை தருவான். அடுத்து பாங்கு துவா சொல்வதற்காக வேண்டி ரிலா ஷா 51 Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bangun dua. Allahumma rabba hadihi dawati tamati wasalati qaimati ati sayyidina Muhammadin wasilata wal fa'ilata wa basahu maqamam mahmudan alladhi waddahu warqna safatahu wa uddala halahu yawmal qiyamati innaka la tukhliful mi'ad. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அவரை வச்சு நம்ம சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் செய்வானாக. தண்ணீர் குடிப்பது சுன்னத்துக்கள். ஆதிலா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தண்ணீர் குடிப்பது சுன்னத்துக்கள் 6. 1 வலது கையால் குடிப்பது, 2 உட்கார்ந்து குடிப்பது, 3 பார்த்து குடிப்பது, 4 பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, 5 3 முறை சுவாசித்து குடிப்பது, 6 குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பது சுன்னத்தில் முக்கியமாக 3 முறை சுவாசித்து குடிப்பது. இன்னைக்கு நம்மளுடைய வயிறுடைய டைஜஷன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணி தாகமாக இருக்கு, அஜத்து நோம்பு திறந்துட்டோம், அப்படியே எடுத்து வாயில் வச்சோம்னா சுபஹானல்லாஹ் கடைசி எண்டு வரைக்கும் குடிச்சு வத்தாத்தான் ஒரு ரிலாக்ஸ் ஆகுது, தண்ணி குடித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்குது அப்படின்னு. அந்த ஃபீலிங் எல்லாம் மண்ணை போட்டு மூடுங்க, அதில் ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குமே ஒழிய தண்ணீர் தாகம் அடங்குமானா அடங்காது. தண்ணீர் தாகம் அடங்குவதற்கு ஒரே வழி 3 முறை விட்டு விட்டு கொஞ்சம் வாயில் வச்சு அந்த தண்ணியும் நமது உமிழ்நீரும் சேரணும். வாயில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுகணும். இப்படி குடித்தோம் அப்படின்னா செரிமானமும் ஆகும், தாகமும் தீரும். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நோன்பு காலம் அடுத்து வர இருக்குது, நம்ம அவசரமாக குடிச்சிட்டோம் அப்படின்னா தாகம் தீராது. நம்ம சொல்லலாம் பச்சை தண்ணி என்ன கூலிங் வாட்டர் தான் குடிக்கணும், இல்லை சுடுதண்ணி குடிங்க. ஏங்க அடிக்கிற வெயிலில் சுடுதண்ணி குடிங்க, எல்லா விதமான நோய்க்கும் ஷிஃபா இருக்கு, எல்லா நோய்க்கும் ஷிஃபா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொருளையும் அதிகமாக ஜில்லிப்பாகவும் அதிகமாக சூடாகவும் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ இந்த முறையை நாம் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நோய் நிவாரணை எல்லாம் கொடுப்பான். அடுத்ததாக கல்வி பெற ஓதும் துஆவை சொல்வதற்காக வேண்டி பசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி பெற ஓதும் துவா. ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் பயன் தரக்கூடிய கல்வியை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக கல்வி, மார்க்க கல்வி, எல்லா கல்விக்கும் ஒரே துவா தான். இதை தன்னுடைய ஒரு கிதாபில் கூட எழுதப்பட்டிருக்குது. யார் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்பாக அதிகமாக இந்த துவாக்களை ஓதி படித்து விட்டு செல்வார்கள், அவங்க பாஸ் ஆவாங்க.
புக்கையே திறக்காம கடைசி சக்கராத்தில் வந்து களிமா சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சில பேருக்கு அல்லாஹ் மண்டையை கொடுத்துருக்கிறான், அவங்களும் வெற்றி பெறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி அல்ஹம்துலில்லாஹ். அவங்களாம் துவா ஓதுறாங்க அப்படின்னா 100க்கு பரிச்சை திருத்தக்கூடிய ஆசிரியர் யோசிப்பாப்புல இவனுக்கு 101 போடலாமோ 102 போடலாமோ, அதுக்கு அரசு அனுமதி கொடுக்காது அப்படின்னு சொல்லி 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அது இந்த துவா ஓதக்கூடிய மாணவர்கள் அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தருவானாக. அரபி நம்பர் சொல்வதற்காக வேண்டி யாசர் அரஃபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அரபி எண்கள் வாகிதி 1, இஸ்னானி 2, சலாசா 3, அருபா 4, ஹம்சா 5, சித்தா 6, சபுவா 7, சமலியா 8, திஸ்ஸா 9, அசரா 10. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது மாடர்ன் அரபி. இது நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது வாஹிதுன், இஸ்னானி, சலாசத்துன் அப்படி கடைசியில் நாங்கள் துன் இப்படி வச்சா முடிப்போம். இது புது அரபி, ஆலிம் சாவுக்கு தெரியும். அவங்க இந்த அரபியில் அங்கே பேசியிருக்காங்க. உம்ரா போகக்கூடிய அங்கே பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கிறான். வாஹிது, இஸ்னான், சலாசா அந்த துன்னை விட்டுருவாங்க. இது இப்போ இந்த நியூ அரபி, அந்த அரபி படி அல்லாஹ் கிருபையால மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் அமைச்சைக்கு தௌஃபீக் செய்வானாக. வாங்க சொன்னதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருந்து யார் பாங்குடைய துவாவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 விதமான பாக்கியம் இருக்கு. ஒன்று, பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும். பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி இந்த துவாவை ஓதினால் நபியுடைய சிபாரிசு கிடைக்கும். இந்த 2மே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி. அது பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருந்தால் கிடைக்கும். பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி துவா ஓதுனா நபியுடைய சிபாரிசு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. எழுத்துக்களின் உச்சரிப்பை பற்றி சொல்வதற்காக வேண்டி ரிஸ்வானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எழுத்துக்களின் உச்சரிப்பு. தொண்டையின் அடிப்பாகத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அம்சாஹா. தொண்டையின் நடுப்பாகத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஐன்ஹா. தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் கைன்ஹா. நாவின் வேர்பகுதி மேல்முரசை தொடும் பொழுது ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் காஃப். காஃபுடைய மக்ரஜுக்கு சற்று மேலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் கேஃப். நாவின் மேல் கணவாய் பற்களின் ஓரம் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வாத். இரு உதட்டுகளின் ஈரப்பகுதியிலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் பா. இரு உதட்டுகளின் காய்ந்த பகுதியிலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் மீம். இரு உதட்டுகளையும் குவித்து வைப்பதால் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வாவ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல் அரபுடைய அந்த உச்சரிப்புகள் எழுத்துக்கள் உச்சரிப்பு சொல்வதற்காக வேண்டி ராபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நாவின் நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரை தொடும் பொழுது 3 எழுத்துக்கள் ஒலிக்க பெறுகின்றது. தா, தால், துவா. நாவின் நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஓரங்களை தொடும் பொழுது 3 எழுத்துக்கள் ஒலிக்க பெறுகின்றது. ஃபா, வால், வா. நாவின் நுனி கீழ் மேல் பற்களின் ஓரங்களை தொடும் பொழுது 3 எழுத்துக்கள் ஒலிக்க பெறுகின்றது. ஸா, சீன், ஸ்வாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உச்சரிப்பு தெரியணும் அப்படின்னா நாம் எல்லாம் மதரசாவுக்கு முழுமையாக வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை ஆண்டு விழாவுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் மாஷா அல்லாஹ். ஏன்னா இதுலேருந்து தெரியக்கூடிய சில இந்த வார்த்தையுடைய உச்சரிப்புகள் அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே குர்ஆன் ரொம்ப லேஸ். அது உச்சரிக்கக்கூடிய முறையும் சரியாக ஓதிட்டு அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையால் முழுமையாக குர்ஆன் ஓதிய பின்னால் செய்கிற அத்தனை துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து சனா அத்தஹியாத் ஸலவாத் துவா சொல்வதற்காக வேண்டி ரகீகா ஃபாத்திமா.
السلام عليكم ورحمة الله وبركاته. سنا سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. التحيات لله والصلوات وطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா. தொழுகை ஆரம்பித்து சலாம் கொடுக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை துவாக்களுடைய வாக்கியங்களையும் சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. அடுத்து தொழுகையுடைய வாசகங்களை சொல்வதற்காக வேண்டி ரயான் அசார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை ஆரம்பிப்பதற்கு பெயர் என்ன? தொழுகையை ஆரம்பிப்பதற்கு பெயர் தக்பீர் தஹ்ரீமா. தக்பீர் தஹ்ரீமா என்றால் என்ன? தக்பீர் தஹ்ரீமா என்பது அல்லாஹு அக்பர் என்று கூறுவது. ருக்குவில் போகும்போது என்ன துவா ஓத வேண்டும்? சமி அல்லாஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம். ருக்குவில் இருந்து நிமிரும் போது என்ன துவாக்கள் ஓத வேண்டும்? சமி அல்லாஹு லிமன் ஹமீத. நின்ற பிறகு என்ன துவா ஓத வேண்டும்? ரப்பனா லக்கல் ஹம்து. சஜிதா செல்லும் பொழுது என்ன துவாக்க ஓதும்? சுப்ஹான ரப்பியல் ஆலா. சலாம் என்றால் என்ன? சலாம் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்புவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிதாபில் நாம் அப்படி சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் இமாம் ஒன்று வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இமாமை நியத் பண்ணணும். அடுத்ததாக என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஃமின்கள், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள், இந்த பக்கம் சொல்லக்கூடிய அத்தனை ஜின்கள், அத்தனை படைப்பினங்கள், இறைவா அவங்களுக்கும் சேர்த்து நான் சலாம் சொல்கிறேன் என்பதா சொல்லி நியத் வைக்கிறான் என்பதா சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி முதல்ல சொன்னது துவா, அடுத்து அந்த பசங்க சொன்னது என்னென்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. சூரத்துல் இக்லாஸ் சொல்வதற்காக வேண்டி மாஹிரா, ஆலியா, சுமையா, ஆதிலா. நீங்கள் படிச்சோம், நீங்கள் இது படிச்சோம், அந்த கடை கொடுத்துருங்க. நீங்கள் நீங்கள் சார் சொல்லுங்கள். சூரத்துல் இக்லாஸ். சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யகுல் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்ரான், சபீல், யாசர், அப்துல் சலாம். சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்போது பசங்களுக்கு இருக்காதா? இருக்கத்தான் செய்யும். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் வேகமாக முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அது எடுக்கிறதுக்கு தான் தாமதம். எடுத்தா அப்படின்னா அது ஸ்பீடாக போய் எல்லாருக்குமே முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ரிவா, இர்ஃபான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறனால டைட்டாக பிடிச்சிக்கிறாப்புல. அடுத்ததாக ரிஸ்வானா, ஜௌஃபா, ராபியா, ஜௌஹரா. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கௌஸர் இன்னா அத்வைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சூரத்துல் நாஸ். சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மாலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் ஷர்ரில் வஸ்வாஸ் அல்-முன்னதில் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி சூறாக்களை ஓதிய நிலையில் யார் உறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒன்று நல்ல கனவு வரும், ரெண்டாவது நிம்மதியான தூக்கம் வரும். இன்றைக்கி பல பேர் மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் ஆகணும் அப்படின்னா இந்த சூறாக்கு அல்லாஹால அவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்தை வச்சுருக்கிறான், அவ்வளோ பெரிய அல்லாஹ் உள்ள மருந்து அல்லாஹ் வச்சுருக்கிறான். இதை தொடர்ந்து யார் ஓதிய நிலையில் உறங்குவார்களோ அவருக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல கனவு வரும். நாம் எதிர்பார்க்க மாதிரி ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி வராது. சொர்க்கத்தில் போகிற மாதிரி, தங்கத்தட்டில் போகிற மாதிரி, குண்டு மலைன்னா அதில் பெய்யாது. அதில் அப்படியே பால் ஆறு ஓடும், தேன் ஆறு ஓடும். இதெல்லாம் ஓடணும் அப்படின்னா இது ஓதணும். இதை ஓதினால் அங்கே ஓடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அப்துல் மாஜித் ஹுசைன் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலியாமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சூறாக்கள் இதே போல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி மேலே தேய்ச்சிட்டு வெளியே வாங்க. நம்ம வீட்டுக்காரம்மா பார்த்தா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. நபியை பார்க்கும்போது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஊசி காணா போச்சு, நீங்கள் வந்தீங்க, அந்த ஒளியில் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஓதி மேலே ஊதிட்டு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, என்னங்க நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி உம்ரா போனீங்களே, அந்த மாதிரி அவ்வளோ தேஜஸாக இருக்குது அப்படின்னா எல்லாம் சூறாக்களுடைய திருமயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இதுக்கு திருமயத்துக்கு போன அவசியம் இல்லை. இந்த வளமையாக ஓதக்கூடிய துவாக்களை ஓதி சூறாக்களை ஓதி மேலே தேய்ச்சாலே அல்லாஹ் எல்லாத்தையும் சிறப்பாக ஆக்கி தருவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தெல்லாம் தருவானாக. பஷீரா, தஸ்னீம், சஃப்ரின். அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கௌஸர் இன்னா அத்தைனாகல் கௌஸர் வஸல்லி ரப்பிக வன்ஹர் வ இன்ன ஸானியா ஹுவல் அப்தர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸன் ஜஸா. இந்த சூறாவுடைய விரிவுரையில் இது எழுதப்பட்டிருக்குது. இதில் இறக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்றது நபியை பார்த்து உங்களுக்கு ஆண் சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மக்கள் மத்திய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் யார் சொன்னானோ அவன்தான் சந்ததி இல்லாதவன் சொல்லி அல்லாஹ் சொன்னான். இன்ன ஷானி அக்கா ஹுவல் அபுத்தர். உங்களை பற்றி சொன்னானே அவன் தான் அபுத்தர், அவன் தான் சந்ததி இல்லாதவன். அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டா. யார் யாருன்னா நபியை பார்த்து சொன்னாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சந்ததியே கொடுக்கல. இந்த துவாவை, இந்த சூறாவை துவாக்களாக மாற்றி, யா அல்லாஹ்
எங்களுக்கு சந்ததியை கொடு, மறுமையில் நபியுடைய கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் தண்ணீர் அருளக்கூடிய அறியக்கூடிய அந்த குடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி துவா செய்யக்கூடிய சமயம் அல்லாஹ் தஆலா அங்கே அதை கொடுப்பா, இங்கே இதை கொடுப்பான். இங்கே பிள்ளையை கொடுப்பா, அங்கே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. கடைசி இறுதியாக சாஜிதா, ரகீகா, ஹப்சா. சாஜிதா, ரகீகா, ஹப்சா. சூரத்துல் ஃபீல். السلام عليكم ورحمة الله وبركاته. سورة الفيل كيا ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. சூரத்துல் குரைஷ். سورة القريش كيا لإيلاف قريش لإيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. السلام عليكم ورحمة الله وبركاته. சந்தோஷம். இறுதியாக சூரத்துல் மாஊன், சூரத்துல் நஸ்ர் ஓதுவதற்காக வேண்டி ரயான் அசார். சூரத்துல் மாஊன் மக்கியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. سورة النصر مدنية. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா. ஆரம்பத்தில் அவ்வல் கலிமாவில் ஆரம்பித்தோம், கடைசியில் வெற்றியில் முடியுது. இப்படி தான் வாழ்க்கையும். நம்ம கலிமாவில் ஆரம்பிப்போம், இறுதியாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டா அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை தொடர வைப்பதற்காக வேண்டி சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி நம்முடைய பெரிய பள்ளியுடைய தலைமை இமாம் எங்களது வழிகாட்டி ஆசான் KM முகமது ஃபாரூக் ஆலிம் ஹசரத் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்வார்கள். துல்லாஹி வபரகாத்துஹு. சமஸ்கான் ஜும்ஆ பள்ளிவாசலின் மக்தப் ஆண்டு விழா நிகழ்வில் மாணவ மாணவிகளின் நிகழ்வு நிறைவாகி விட்டதாக நெறியாளர் முஃப்தி சாப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மதரசாவுடைய ஒரு மாணவர் இன்னும் பாக்கி இருக்கிறார். குர்ஆனை எந்த வயதில் வேண்டாலும் எந்த நிலையில் வேண்டாலும் ஓத முடியும். வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முذக்கிர். குர்ஆனை நாம் ஓதுவதற்கு, அதன் பொருளை உணர்வதற்கு, அதன் உயர்வழியில் வாழ்வதற்கு, அதை உலகில் எடுத்துச் சொல்வதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என அல்லாஹ் கூறுகிறான். அதன் அடிப்படையினிலே தன்னுடைய பணியினை நிறைவு செய்துவிட்டு பொறியாளர் சையத் கான் முகமது ஹாஜி அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்காக ஆசைப்பட்டார்கள்.
ஆலோசனையின்படி நமது சமஸ்கான் பள்ளியினுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் இந்த மதரசாவில் தன்னை மாணவனாக இணைத்து கொண்டு சையத்கான் முகமது இன்ஜினியர் அவர்கள் நமது ரஃபீக் முகமது மௌலானாவிடம் இந்த மதரசாவின் மாணவராக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வருவார்கள். குர்ஆனை அவர்களுக்கே உரிய விரும்பிய சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுவார்கள். ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்து. கிட்டத்தட்ட நான் ஒரு 60 வயசில் நான் ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க ரஃபீக் மௌலானா வந்து சந்தித்து கேட்டேன். அவங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஓதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இப்போவும் ஓதிக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்னா எனக்கு ஒரு இது, மற்றவங்களும் இது மாதிரி வயசு கணக்கில் இல்லாமல் ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம வயிற்று பழப்புக்காண்டி இந்த ஆங்கிலம் தமிழ் தான் கற்றுக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய அடையாளம் என்னென்னா இந்த அரபி மொழி தானே. அதனால் இதை படிக்கணும், இதை ஓதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். முழுமையால் எதுவும் முழுமை பெறலை. அதனால் எனக்கு தெரிஞ்சதை ஓதுறேன். எதுவும் தவறு இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மனம் வருதுங்க. சூரத்துல் ஃபாத்தியா மக்கியத்துன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிக்கி யௌமித்தீன். ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். பிஸ்மில்லாஹ். சூரத்துன் நாஸ் மக்கியத்துன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஸதக்கல்லாஹுல் அலீம். சையத்கான் இன்ஜினியர் அவர்கள் எப்படி சமஸ்கான் பள்ளி மக்தப் மதரசாவிலே மாணவராக தன்னுடைய 60 வயது கடந்தும் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று 61, 62 ஒரு மாணவர் இங்கு ஓதுகிறார். வயது அவர் பேர் முகமது சித்திக் ஷரீப் ராவுத்தர், கான்ட்ராக்டர் ஷரீப் தாருடைய மகன். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவங்க இன்ஜினியர் வந்து வாரத்தில் 2 நாள் வரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு கஸ்ட்டு அன்னைக்கு வரமாட்டாங்க. 2வது கஸ்ட் உள்ள அன்னைக்கு வரமாட்டாங்க, கஸ்ட்டில் இருந்துருவாங்க. அவர் என்ன செய்வார்னா கஸ்டுடைய நாளையில் அவர் வந்துடுவார். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு முறைப்படுத்தி கொண்டு இருவருமே ஓதுறாங்க. அவரும் குர்ஆன் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சித்திக்கும் குர்ஆன் ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஷா அல்லாஹ் அவங்க மிக சிறப்பாக குர்ஆனை ஓதி அதன் பொருள் உணர்ந்து அதன் வழி நடந்து அதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர புரிவானாக. இப்பொழுது சமஸ்கான் ஜும்ஆ பள்ளியின் நிர்வாகிகள் அவர்களின் சார்பாகத்தான் இந்த மக்தப் நடத்தப்படுகிறது. இந்த நிர்வாக பெருமக்கள் நமது நகரில் உள்ள அனைத்து பள்ளிகளுடைய நிர்வாகிகளுக்கு இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய நகர் அனைத்து நிர்வாக பெருமக்களின் சார்பாக சிறு குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்வு என்பதால் நேரம் அதிகமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணத்தினால்
நிர்வாக பெருமக்கள் அனைத்து பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் சமஸ்கான் ஜும்ஆ பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் ஆலிம்களுக்கும் மரியாதை செலுத்துவார்கள். அந்த மரியாதையினை தொடர்ந்து நம்முடைய திருப்பத்தூர் பெரிய பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் அனைத்து நிர்வாக பெருமக்களின் சார்பாக வாழ்த்துரையினை வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விழாநாயகர் முத்தமிழ் வித்தகர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சிவகங்கை மாவட்ட அரசு ஹாஜி ஃபாரூக் ஆலிம் அவர்களே, அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, திருப்பத்தூர் வாழ் முஸ்லீம் ஜமாத்தார்களே, ஆலிம்கள் உலமா பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவ மணிகளே, இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்தப் பயிலக்கூடிய இந்த மாணவ மணிகளை மென்மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதாக. அந்த அடிப்படையில் தான் இன்று நடக்கவிருக்கின்ற பரிசு வழங்குதலும் அமையும். உலகத்திலே 2 வகையான கல்வியை நாம் காண முடியும். முதலாவது கல்வி கலை என்று அழைக்கப்படும். நாம் பள்ளியில் பயில்கின்றோம் அல்லவா, அது கலை. இரண்டாவது கல்வியானது நமக்கு 1000 வரை வரக்கூடிய கல்வி, அதுதான் இந்த மக்தபுடைய கல்வி. இந்த மக்தபுடைய கல்வியை இளம் வயதிலிருந்தே, சிறு வயதிலிருந்தே சீரும் சிறப்புமாக கற்க வேண்டும் என்பது நம்முடைய ஆலிம்களுடைய, கற்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆலிம்களுடைய நோக்கமாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்று மதரசாக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த தாவத்துல்லா மதரசா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மாணவ மணிகள் எல்லாம் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சிருவாங்க. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு மனனம் செய்ய தஹஜ்ஜுது தொழுதுட்டு மனனம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நேரம் மனதிலே பதியக்கூடிய நேரமாக இருக்கின்றது, மனனம் செய்வதற்கு ஏற்ற நேரமாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே மாணவ மணிகள் காலையிலே தஹஜ்ஜுதுக்கு எழ வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், படிக்க வேண்டும், ஓத வேண்டும், சுபூ தொழ வேண்டும், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும். உலக கல்வியோட கலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த உலக கல்வியோட மார்க்க கல்வியும் சிறப்பாக கற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கின்றது. நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது பேருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல. அதன் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு போய் சேர்மையானால், அது என்னுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் தஆலா காரணமாக அமைப்பானே ஆனால் அது சிறப்பாக அமையும் என்கின்ற உள்நோக்கத்தில் நான் சிறுவயதாக இருந்தபோது காரைக்குடியிலே மதரசாவிலே பயின்றேன். நூர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க எனக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்போ இல்லை. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, மறுமையுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் அமைத்து தர வேண்டும். அதற்கப்புறம் திருப்பத்தூர் வந்தோம். குர்ஆன் அங்கேயே முடிச்சிட்டேன். காரைக்குடியில் நான் குர்ஆனை முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு தஜ்வீதோட ஓத தெரியாது. அப்போ தஜ்வீதோட ஓதணுமே அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய தகப்பனாருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, திருப்பத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ திருப்பத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனவுடனே என்னை பெரிய பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறார் என்னுடைய தகப்பனார். அப்போ நாங்கள் போய் சந்திக்கிறோம். ஜெயின்லாப்தீன் அஜர்த் ஆலிம் இப்போ மௌத்தாயிட்டாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா அவர் மன்னரையை சிறப்பாக்கி தருவானாக. ஜெயின்லாப்தீன் ஆலிம் அங்கே அஜர்த் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னால், இந்த மாதிரி என் மகன் குர்ஆன் முடிச்சிட்டான், அவனுக்கு நீங்கள் தஜ்வீதோட ஓதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயின்லாப்தீன் சொன்னாங்க. அப்போ உள்ள ஒரு ஆலிம்சா உள்ளே வந்தாங்க. அது யார் அப்படின்னு கேட்டோம். அதுவும் பெரிய ஆலிம்சா, அவங்க பேர் ஃபாரூக் ஆலிம்சா. ஐயோ, நான் போக மாட்டேன். அன்றைக்கி நான் போகவே இல்லை. அன்றைக்கி அந்த ஆலிம்சாவை பார்த்து பயந்துட்டு அன்றைக்கி நான் திருப்பத்தூரில் அந்த பெரிய பள்ளி பக்கமே போகவே இல்லை. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பயமும் பக்தியும் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். சூழ்நிலை எனக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, அவங்க அநேகமாக நம்ம ஆலிம்சாவோட மாணவியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பாலிகான சூழ்நிலையில் கூட
அவங்க பர்தா அணிஞ்சிட்டு வந்து ஓதி கொடுத்தாங்க. அவங்களுடைய தந்தையார் வந்து அந்த மூலக்கடையில் வந்து வடை சுட்டு விற்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள அலிம்சாவுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய பயணம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த திருப்பத்தூரில் ஆர்சி ஃபாத்திமா ஸ்கூலில் தொடங்குச்சு. அப்போ அதாவது வந்து மாற்றமான கவும் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ லிம்ரா ஸ்கூல் அப்படி இல்லை. லிம்ரா ஸ்கூலில் தொப்பி போட்டு போகணும், பேண்ட்டு போடலாம், சட்டை போடலாம், ஜிப்பா போடலாம், எதுவும் போடலாம். அந்த ஸ்கூல் அப்படி இல்லை, ட்ரௌசர் தான் போடணும். அந்த சூழ்நிலையில் நானும் கஃபூரும் பேண்ட்டு போட்டு போவோம். 5th படிக்கும்போது பேண்ட்டு போட்டு போவோம். அவர் கிளாஸ்மேட், என்னுடைய கிளாஸ்மேட் கஃபூர். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களிடத்தில் வந்து தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்போவே இருந்துச்சு. கஃபூருக்கு அப்போவே இருந்துச்சு, எனக்கு அப்போவே இருந்துச்சு. மற்றவங்கள வந்து ட்ரௌசர் போட்டு போவாங்க, நாங்கள் மட்டும் பேண்ட்டு போட்டு போவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபாதருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு, தூத்துக்குடிக்கு போனோம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான பேருக்காக சொல்லலை, பெருமைக்காண்டி சொல்லலை. எந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்ல வர்றேன். இது சில விஷயங்கள் மாணவர்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சிச்சுன்னா அது என்னுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சுயநலம் தான். அப்போ தூத்துக்குடி போனோம். இங்கே 5th ஸ்டாண்டர்ட்லேயே நாங்கள் பேண்ட் போட்டோம். தூத்துக்குடியில் 10th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரௌசர் போடணும். ஏன்னா அது கிறிஸ்டியன் ஸ்கூலு, கம்பல்சரியாக ட்ரௌசர் போட்டு தான் ஆகணும். யூனிஃபார்ம் ஒயிட் கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் ட்ரௌசரு. அது நம்ம 3/4 போட முடியாது, 1/4 தான் போட முடியும் ட்ரௌசரு. அதை போட்டுட்டு நாங்கள் போனோம். அங்கே தான் படித்தோம். சூழ்நிலை என்னாச்சு, மனசில் உறுத்துச்சு. ஆஹா, நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசு உறுத்துச்சு. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் போகும்போது பேண்ட்டு போட்டு போவோம். ஸ்கூலுக்குள்ளே போனோன்னே பேண்ட்டை சுற்றி பேக்குள்ளே வச்சுக்குவோம், ட்ரௌசரோடு இருப்போம். அப்புறம் லோவர் தொழுகை வரும். அப்போ லோவர் தொழுகக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை. அங்கேருந்து போகணும்னா 4 கிலோமீட்டருக்கு தள்ளி போகணும். பெரிய பள்ளி இருக்குது, தூத்துக்குடியில் பெரிய பள்ளி. அப்போ 4 கிலோமீட்டர் தள்ளி போகிறது சிரமமான விஷயம். அப்போ பக்கத்தில் அகமது அண்ட் கோ கம்பெனி. அப்போ அந்த அகமது அண்ட் கோ கம்பெனி வந்து நம்ம அதிராம்பரத்துக்காரங்களுடைய கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து மாடியில் வந்து தொழிலுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பெர்மனண்டாக ஒரு கையில் கொண்டு போய் போட்டுறது. பெர்மனண்டாக அங்கே கையிலேயே போட்டுட்டு அந்த காலையில் போன உடனே லுகா தொழுதுறது. போன உடனே லுகா தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறது. லுகா டைம் வரும்போது அந்த கையிலேயே மத்திய தொழுதுட்டு போயிடுறது. இதே மாதிரி சில நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜும்மா முடிஞ்சிச்சு. 1:30 மணிக்கு இந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்டியன் ஸ்கூலில் கம்பல்சரியாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 1:45 நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ என்னப்பா நல்லா இருக்கிறாப்பா அப்படிங்கிற ஒரு சாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ நாள் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, பாய் நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், பாய் எப்போ வந்தீங்க பா, இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பவும் எனக்கு புரியலை, என்ன பாய்ங்கிறாரு, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்தோன்னா இன்னொருத்தர் சொன்ன வாங்க பாய் அப்படின்னாரு. ஒன்றுமே புரியல, தலையை சொரிஞ்சேன். அப்போ தான் தெரிஞ்சு தலையில் தொப்பியோட ஸ்கூலுக்கு போயிருக்கேன். தொப்பியோட ட்ரௌசர் போட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த சூழ்நிலையை படித்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தீனை பட்டி பிடித்து கொள்ள வேண்டும். அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் அங்கே முடிஞ்சு அடுத்து நாங்கள் காலேஜுக்கு போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பெருமைக்காண்டி சொல்லலை, பேருக்காண்டி சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னுடைய அனுபவத்தை சொல்ல வந்தேன். அப்போ அப்போ நம்ம காலேஜ் போனோன்னு ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். நான் போன காலேஜ் ஹிந்து காலேஜ், விநாயக மிஷன் கிருபானந்த வாரிய இன்ஜினியரிங் காலேஜ். அங்கேருந்து 12 கிலோமீட்டர் பள்ளிவாசல். அப்போ தொழுகணும், என்ன செய்கிறது, சூழ்நிலை சரியில்லை. ஃபஸ்ட் இயர் ராகிங் அதிகமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு என்னை சுற்றி, அது வந்து கோ எஜுகேஷன், பெண்களும் படிப்பாங்க ஆண்களும் படிப்பாங்க, ஒரே கிளாஸ் ரூம் தான் இருப்பாங்க. அப்போ அந்த வக்து வந்துருச்சுன்னா தொழுதாகணும். குறைஞ்சபட்சம் லோகர் தொழுகையாவது நான் காலேஜில் தொழுதாவது நமக்கு 5 வக்து கிடைக்கும். அப்போ லோகர் தொழுகை காலேஜில் தொழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நண்பர்களை சுற்றி நிப்பாட்டி வச்சு முசல்லா விரித்து தொழுதுறது. நான் மட்டும் தனியாக தொழுதுக்கிருந்தேன். ஒரு 4 நாள் தொழுதேன். ஒரு சீனியர் கூப்பிட்டு விட்டார். எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. ஏற்கனவே ராகின்னு வேறு சொல்லியிருக்காங்க, இதில் வேறு சீனியர் வேறு நம்ம கூப்பிட்டு விடுறாரு அப்படின்னு பயமாக போச்சு. அந்த சீனியர் கேட்டார், என்னடா நீ தொழுகிறியா அப்படின்னா. ஆமாம் நான் தொழுகிறேன் அப்படின்ட்டு. ஏன் கிளாஸில் போய் தொழுதுகிட்டு இருக்க, வா நம்ம போய் எல்லாம் கேட்போம், நம்ம ரூம் வாங்குவோம். விநாயக மிஷன் கிருபானந்த வாரிய இன்ஜினியரிங் காலேஜ், நல்லா மனசில் வச்சுக்கணும். நம்ம ரூம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபால்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு எங்கள் எல்லாரையும். சார் நாங்கள்லாம் முஸ்லீம்கள், பக்கத்தில் பள்ளிவாசல் இல்லை, 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ரூம் தனியாக தர முடியாது, நீங்கள் ஏ ரூமே எடுத்துக்கோங்க, லொகருக்கு ஏ ரூமே எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் இயர் நான் படிக்கிறேன்.
ஜமாத்து நடத்துவேன். சீனியர்ஸ்லாம் பின்னாடி நின்று தொழுவாங்க. 1:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், மறுபடியும் மத்தியானம் 1:30 மணிக்கு வர லேட்டாகி 1:45 ஆகி போச்சு. நாங்கள் வெளியே வர்ற வரை வைஸ் பிரின்சிபால் வெளியே நிற்பார். தொழுது முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரையும், வைஸ் பிரின்சிபால் ரூமை விட்டு வெளியில் வர்ற வரையும் வைஸ் பிரின்சிபால் வெளியே நிற்பார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீங்கள் தொழுங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், பண்ணுங்க. 1:45 வரை என்னால் வெளியே நிற்க முடியல, அதனால் உங்களுக்கு நான் பெர்மனெண்ட்டாக ஒரு ரூமே தந்துடுறேன். எப்படி பெர்மனெண்ட்டாக ஒரு ரூமே தந்துடுறேன், டீச்சர்ஸ் ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையில் மாற்றி கொடுத்தாரு. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சான் அல்லாஹ்வை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மூலம் அல்லாஹ் தஆலா நம்ம நெருங்கி வர்றானா இல்லையா? நம்ம நடந்து போனோம்னா அல்லாஹ் தஆலா ஓடி வர்றானா இல்லையா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மாணவ மணிகள் இந்த தீனில் உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்கு சென்றாலும் நான் இந்த தீனை வலிமையாக பற்றி பிடிச்சு கொள்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அந்த அடிப்படையில் வளரணும், தீனியாத்தை கற்கணும், ஆசிரியர் பெருமக்களை மதிக்கணும், நல்ல சூழ்நிலையில் உருவாக்கணும், அல்லாஹ்விடம் துவா செய்யணும், நம்முடைய முன்னோர்களுக்காக துவா செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் தீனை விட்டு மாறக்கூடாது அப்படிங்கிற அறிவுரை சொல்லி வாய்ப்பினை நல்கிமைக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அனைத்து பள்ளி உலமாக்கல், நகர் உலமாக்கல் சார்பாக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காசி நமது திருப்பத்தூர் பெரிய பள்ளியுடைய தலைமை இமாம், எங்களுடைய வழிகாட்டி ஆசான் KM முகமது ஃபாரூக் ஆலிம் ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜமஅனா ஃபி ஹாதல் மஜ்லிஸ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கால் خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. அம்மா பாத். சங்கையான இந்த இனிய நிகழ்வின் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகர் அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகைந்து சிறப்பிக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த அற்புதமான நிகழ்வை மிக அழகாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, அவர்களுக்கெல்லாம் அழகிய பயிற்சியை கொடுத்த ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, இந்த ஆசிரியருக்கு ஊக்குவித்த நிர்வாக பெருமக்களே, நிர்வாகத்திற்கும் ஆசிரியருக்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களே, ஒரு மாணவர், நமது பிள்ளை கல்வியிலோ பிற ஒரு விஷயத்திலோ உயர வேண்டுமென்றால் அதற்கு மாணவனின் பங்களிப்பு, அதே போன்ற ஆசிரியரின் பங்களிப்பு, பெற்றோரின் பங்களிப்பு இருக்க வேண்டும். பெற்றோருடைய பங்களிப்பு என்பதிலே நிர்வாகம் வந்துவிட வேண்டும். நிர்வாகத்துடைய பங்களிப்பு இருந்தால்தான் ஆசிரியருக்கு ஒரு உந்துதல் வரும். அவர் கண்காணிக்கப்படுவார், அவருக்கான தேவைகள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நிர்வாகத்துடைய பொறுப்பு. இந்த சமஸ்கான் பள்ளிவாசல் நான் வரும்பொழுது எத்தனை குறைந்தபட்சம் ஒரு 10 பிள்ளைகளாவது இருப்பார்களா என்று தான் எண்ணிக்கொண்டு வந்தேன். நான் 2-3 தினங்களாகவே 26ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் நடத்த இருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகரில் உள்ள அனைத்து மக்தப் மதரசா மாணவ மாணவிகள் பங்கேற்கும் குர்ஆன் போட்டியை நடத்துவதற்கான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அது 5 விதமான போட்டிகள். அந்த போட்டியிலே நமது மாணவ மாணவிகள் பங்கேற்க வேண்டும் என ஹஸ்ரத் அவரிடத்திலே கூறியிருந்தேன். இன்று காலை நிஸ்வானுக்கு சென்ற பொழுதும் ஹஸ்ரத்தில் கூறினேன். இங்கு வந்து பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 50 மாணவ மாணவிகள் இருக்கிறார். மாணவ மாணவிகள் 50 பேர். நிர்வாக பெருமக்கள் பார்த்தீர்கள், பெருமக்கள் பெற்றோர்களும் பார்த்தீர்கள். 50 பேர் என்பது அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமஸ்கான் பள்ளியினுடைய இன்றைய ஜனத்தொகைக்கு இந்த 50 பிள்ளைகள் வருவது என்பது ஒரு பெரும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. மௌலவி ரஃபீக் முகமது என்னுடைய பிள்ளையாகவே நான் பாவித்து அவரிடத்திலிருந்து மார்க்கப் பணிகளை வாங்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய துணைவியாரும் என்னுடைய மருமகளாகவே பாவித்து நான் நிஸ்வானுடைய தலைமை ஆசிரியராக வைத்து நமக்காக இந்த சமூகத்திற்காக பணிகள் வாங்கி கொண்டிருக்கிறேன். ரஃபீக் முகமது ரொம்ப ஆர்வமானவர், மிக தெளிவான அவர் நிஸ்வானுடைய கன்வீனராக இருந்தவர். ஒவ்வொரு நிஸ்வானுக்கு போய் அந்த நிஸ்வானை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் இருந்தவர். அதனால் நல்ல விதமான முறையாக நீங்கள் தெரியும், நம்ம தலைவர் அவங்க சொன்னாங்க, நான் காரைக்குடியிலேயே குர்ஆன் முடிச்சிட்டேன். அதோட ஒரு பெரிய விஷயத்தை சொன்னாங்க. திருப்பத்தூரில் தஜ்வீதோடு ஓதுறதுக்காக வேண்டி வந்தேன். ஜைனுல்லாபிதீன் அப்போ மர்சா நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ அசத்தை பார்த்து தஜ்வீதோட அவங்க தகப்பனார் மொஹிதீன் விஜய் ராவுத்தர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக. அவர்கள் ஈபியிலே மின்சார வாரியத்திலே வேலை செய்தவர்கள். ஜைனாபிதினஸ் ஒத்துக்கிட்டாங்க, இவங்க அத்தாவும் இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்போ நான் வரும்போது என்னை யாரும் அப்போவே பெரிய சத்துன்னு சொல்லி என் பேரை சொன்னோன்னே நம்ம இப்போ தலைவர் என்ன செய்தால் பெரிய வெளிக்கே போகாமல் இருந்தார். இப்போ பாருங்கள், அல்லாஹு தாலாவுடைய கிருபை, பெரிய வெளிக்கு அல்லாஹ் அவரை செயலாளராக ஆக்கணும். இப்போ பாருங்கள், பெரிய வெளிக்கு தலைவராக ஆக்கிட்டான். நீ ஓடு, நான் விட மாட்டேன், அல்லாஹ் வச்சுட்டான். இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் பூரா பெருமைக்காக அல்ல, நம்முடைய மாணவ கண்மணிகள். நான் அதுக்காக தான் என்னுடைய மாணவர்களை கூட கூட்டி வந்திருக்கேன். லிம்ரா ஸ்கூலில் இருந்து நான் எதையுமே பார்க்க மாட்டேன், நம்ம பிள்ளைகள் தான், எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். லிம்ரா ஸ்கூலில் இருந்து ஒரு பையனை கூட குரான் பார்த்து ஓதுறதுக்காக அப்துல் ரஹ்மான் நல்லா பேசுவான். மாவட்ட அளவில் போய் பேசிட்டு பரிசுகள் வாங்கிட்டு வந்தவன். என்னுடைய மாணவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. சுரே வாக்கியாவுடைய போட்டியில் கலந்துக்கிறாங்க, சுரே அர் ரஹ்மானில் கலந்துக்கிறாங்க, சுரே முழு குரான் ஓதுறதில் கலந்துக்கிறாங்க. இந்த 3 மாணவனுக்கும் நான் தான் பயிற்சியாளராக இருக்கேன். இன்றைக்கும் உட்காந்து நான் பயிற்சி கொடுக்குறேன். பிற ஹாஃபிஸுகளை கூப்பிட்டு மற்ற 2 போட்டிக்கு என்ன நம்மூர் ஹாஃபிஸுகள், அசத்துடைய மகனார் ஹாஃபிஸ் லபீப், அவர் ஒரு போட்டிக்கு பயிற்சியாளராக வச்சு லீவில் வந்ததுனால கொடுக்கணும். நமக்கு இல்மு தானே தேவை. அதே மாதிரி இந்த 10 சூறாவுக்காக இன்னொரு ஹாஃபிஸ் ஆசிர்னு சொல்கிறவர் தவத்துல்லாஹ் தான் ஓதுறாரு. அந்த அவர் என்கிட்ட ஓதுன இப்போ ஓதுன மாணவர், அவரை வச்சு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, சபீர், இவர் சூரே ஃபாத்திஹா, இஹ்லாஸ், 5 கலிமாக்கள், அதில் இஸ்லாத்தின் கடமைகளோடு சேர்த்து எல்லா பிள்ளைகளுக்கும் இவர் பயிற்சி கொடுப்பார். இதை என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவேன். அப்போ அதோடைய வாய்ஸுகள் என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் ஆனந்தப்படும், உற்சாகப்படும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ரீதபுத்தூரில் இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா மக்தப், கனிஹாஜியார் அவங்க தாஜ் கனிஹாஜியார் நடத்துறது, அதிலிருந்து 4 பிள்ளைகள் பதிவு செஞ்சுட்டாங்க. நமது நிஸ்வான் மதரசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய மக்தபில் 7 பிள்ளைகள் பதிவு செஞ்சுட்டாங்க. முஃப்தி சாப் இனிமேல் தருவாங்க. என்னுடைய சமஸ்கான் பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் போட்டிக்கு வர்றதுக்கு நான் எந்த போட்டின்னு சொல்லியிருக்கேன். அது தகுதிக்கு தகுந்தபடி நம்மகிட்ட என்ன, நம்ம பிள்ளையை போய் சுமைக்கக்கூடாது அல்லவா, அவங்களால இயன்றது அளவுக்கு வச்சாலே போதும். இப்போ வந்தோன்னு பார்க்குறேன், இங்கே எல்லோருமே பார்த்தோம், யாராச்சும் இங்கே இருக்கவங்க தமிழாசிரியர், தெம்மாப்பட்டி தலைவர் தமிழாசிரியர், நீண்ட காலம் அவங்க அந்த திருப்பத்தூர் பகுதியிலே வேலை செஞ்சவங்க. ஆசிரியருக்கு தெரியும், அங்கிட்டு இருக்கிறது பெருமாசிரியர் சக்கரை சார் என்றும் ஆசிரியர், அவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அப்படி ஒரு ஆண்டு விழா நடத்தினான்னு வச்சுங்களே, அந்த பயலுடைய கையும் கால் அடிக்கிற டைப் இருக்கு, அப்படி ஆடுமா ஆடாதா சார்? இன்றைக்கி பிள்ளைய வர போல சிரிச்சுக்கிட்டு வருது, நின்று தைரியமாக சொல்லுது. அப்படின்னா அல்லாஹுடைய அந்த அவன் செஞ்ச பேருபகாரத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றி செலுத்தணும். நேரத்தின் அருமை கருதி பிள்ளைகளுக்கான நேரம் பரிசளிப்பு மற்ற நிகழ்வுகள் இருப்பதால் அவர்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்காக நாம் துஆ செய்வதுதான் பாராட்டுதல். கல்வியின் அதிகரிப்பிற்காக ஒரு மாணவி சொன்னார் அல்லவா, ரப்பி ஜித்னி இல்மா என்று. அல்லாஹும்ம ரப்பனா ஜித்னா இல்மன் நாஃபியா, அல்லாஹ் எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தா, வ ஜிதுகும் இல்மன் நாஃபியா, இந்த மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள கல்வியை தா என்ற துஆவை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நிகழ்வுடைய மரபு தலைமை உரை அது பிந்தி வரும். வரவேற்புரைங்கிறது வந்துடும். அது ஏன்னு கேட்டால் டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி. என்ன தலைவரே, அந்த நிகழ்ச்சியை டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் நம்மளுக்கு வரவேற்பு நிகழ்த்த வராரு பற்றிலாம் இவர் அகமது அன்கோ தலைவர் சொன்னாங்கல்ல, அந்த அதிராமட்டத்துடைய கிங், அவர் அதிராமட்டத்துடைய ராஜா. என்னையே 2 தடவை பைத்துல்மால் நடத்தக்கூடிய அந்த திருக்குரான் மாநாட்டுக்கு அழைச்சி போனவர். பெரிய பெரிய பேச்சாளர்களும் வருவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர். அதற்கு பின்னால் நான் தொடர்ந்து என்னுடைய ரேங்கில் உள்ள பல்வேறு கூட்டங்களுக்கு அதிராமட்டத்துக்கு போனேன், ஒவ்வொரு இதுக்கும். அப்படிப்பட்ட அதிராமட்டத்தில் ஒரு பெரிய ஆளாக இருந்த இந்த பள்ளியினுடைய இன்றைய செயலாளர் இன்ஜினியர் சமஸ்கான் சாஹிப் அவர்கள் வரவேற்புரையை இப்பொழுது தரும்படி, ஏன்னா இப்போதான் நிறைய ஆள் வந்திருக்கு, அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்து நிர்வாகிகளுக்கான மரியாதை செலுத்துதல், பின் பரிசளித்தல். இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். பாராட்டுரை வழங்கி அமர்ந்து இருக்கின்ற மௌலவி அல்ஹாஜ் கே முகமது ஃபாரூக் ஆலிம் மன்பை
சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி தலைமை இமாம் பெரிய பள்ளிவாசல் அவர்களையும், பெரிய ஜும்மா பள்ளி ஹாஜி இன்ஜினியர் சிக்கேந்தர் அவர்களையும், மஜீதுனூர் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அப்பாஸ் அலி அவர்களையும், ஹிதாயா ஜும்மா பள்ளி தலைவர் கஃபூர் தம்பி அவர்களையும், செயலாளர் ஃபாரூக் அவர்களையும், பொருளாளர் டாக்டர் சுபான் டாக்டர் மகன் சையத் அவர்களையும், அர் ரஹ்மான் ட்ரஸ்ட் ஜும்மா பள்ளி தலைவர் ஹாஜி ஜே சக்கரை முகமது அவர்களையும், அல் அக்ஸா ஜும்மா பள்ளியின் தலைவர் ஹிதாயத்துல்லா அவர்களையும், சிராஜ் மர்மன் அவர்களையும், முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளியின் தலைவர் முத்து முகமது ஆசிரியர் ரிட்டையர்டு HM அவர்களையும், அந்த பள்ளியினுடைய இமாம் இத்ரிஸ் மௌலானா மௌலவி அவர்களையும், சமஸ்கான் பள்ளிவாசல் தெருவில் இஸ்லாமிய இளைஞர் அணி இந்த நிகழ்வு நடப்பதற்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பிலும் பெரும் பங்காற்றிய அவர்களையும், அந்த இளைஞர் அவர்களையும், அனைத்து இளைஞர்களையும் தொகுத்து வழங்கிய மௌலானா மௌலவி அசீம் மௌலானா அவர்களையும், அபுதாயிர் இமாம் கணேஷ் நகர் அவர்களையும், பொறியாளர் PWD எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ரிட்டையர்டு கான் முகமது அண்ணன் அவர்களையும், ஆலிம் சகாபு அவர்களையும், லிம்ரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் செயலாளர் டாக்டர் காஜா அவர்களையும், AR மாலிக் ரியல் எஸ்டேட் அவர்களையும், அனைத்து உலமா பெருமக்களையும், எதுவும் விடுதலாக இருந்தால் மன்னிக்கவும், அனைத்து உலமா பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று சமஸ்கான் ஜும்மா பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பொழுது கௌரவப்படுத்துவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். திருப்பத்தூர் சமஸ்கான் ஜும்மா பள்ளியின் தலைவர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நவாப் வாங்க. அல்லாஹு அக்பர். மஜீத் சர்தார் பாய், சர்தார் பாய் வாங்க. நாரே தக்பீர். அர் ரஹ்மான் ட்ரஸ்ட் ஜும்மா பள்ளியின் தலைவர் ஹாஜி ஜே சக்கரை முகமது ஆசிரியர் அவர்களுக்கு, ரிட்டையர்டு HM அவர்களுக்கு சர்தார் பாய் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அலெக்சா ஜும்மா பள்ளியின் தலைவர் ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு பவுன், நாங்கெல்லாம் அவர் செல்லம்மா அப்படித்தான் கூப்பிடுவோம், ஆனால் அவர் பேர் ரஹ்மத்துல்லா அவர்கள் அவர்களுக்கு ஹிதாயத்துல்லா தம்பி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். தம்மாப்பட்டியின் ஜும்மா பள்ளியின் தலைவர் ரிட்டையர்டு HM முத்து முகமது அவர்களுக்கு மாலிக் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அவர் எங்க முகல்லாவில் தான் இருந்தார். நாரே தக்பீர். இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மௌலானா மௌலவி அசீம் மௌலானா அவர்களுக்கு பெரிய ஜும்மா பள்ளியின் இமாம் கே முகமது ஃபாரூக் ஆலிம் டவுன் காஜி அவர்கள் மரியாதை செய்வார்கள். அல்லாஹு அல்லாஹு அக்பர். தென்மாப்பட்டியின் இமாம் இத்ரிஸ் மௌலானா அவர்களுக்கு தலைமை காஜி சிவகங்கை மாவட்ட டவுன் காஜி அவர்கள் மரியாதை செய்வார்கள். அல்லாஹு அக்பர்.
இந்த நிகழ்வு சிறப்பாக பல நாட்களாக உழைப்பு செய்த மௌலானா மௌலவி ரஃபீக் அவர்கள் பெரிய பள்ளியின் தலைவர் அவர்கள் ரஃபீக் மௌலானா அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அல்லாஹு அக்பர். இளைஞர்களுக்கு முழு வழிகாட்டியாக திகழும் சாதிக் அவர்கள் சகாபு ஆலிம் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். கணேச நகர் இமாம் கணேச நகரில் வசித்து வரும் இமாம் அபுதாயர் அவர்களுக்கு இன்ஜினியர் சையது அப்துல் காதிர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். எங்கள் பள்ளியில் வந்து மூத்த மாணவராக பயின்று கொண்டிருக்கும் ரிட்டையர்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அவர்களுக்கு ஹிதாயப்பள்ளி பொருளாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்த வருடம் வந்து முறைப்படி மக்தப் மதரசா நாங்கள் வந்து பெற்றோர் ஆலிம் நிர்வாகிகள் எல்லாம் வந்து சென்னைக்கு வந்து 1.5 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்தோம். அதை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்ளிகேஷன் எல்லா வீட்லையும் கொடுத்துருக்கோம். அவங்களே ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து அதனுடைய கட்டணத்தை அவங்கள பெற்றோரே எழுத சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் முயற்சி இல்லாமல் இந்த காரியம் நடைபெறாது. ஆகவே அந்த கொடுத்துருக்க அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி மிக விரைவாக ஆலிம்கிட்ட ஒப்படைங்க. இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் ரமலான் முறைப்படி மக்தப் மதரசா 1லிருந்து 5 வரைக்கும் நம்ம எப்படி இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி பாடம் படிக்கிறாங்களோ அதே போல இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய பாடத்திட்டம் 1லிருந்து 12 வரைக்கும் 12 வகையான பாடத்திட்டங்கள் இருக்கு. அது முடிச்சாச்சுன்னா காலேஜ் போனோம்னா எப்படி படிக்கிறோமோ இறைவனிடம் துஆ செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது பரிசுகளை தலைமை பெரிய பள்ளியின் தலைமை இமாம் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா. ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பளிப்பு கொடுங்கள், அன்பளிப்பு கொடுங்கள் பிரியும் அதிகமாகும். தஹாத்தவ் தஹாப்பவ். ஹதியா கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்கள், பிரிய அதிகமாகும். அதுலேயே இப்போ குழந்தையா இருக்கும் அன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நடக்கூடிய அந்த ஆண்டு நடக்கூடிய அதை சொல்லி காமிச்சாங்க. நான் சீக்கிரம் பயானம் முடிச்சதுக்கு காரணம் நானும் அங்கேருந்து தான் வந்தேன். பிள்ளைங்களோட இயக்கம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அஜரத்து பேச ஆரம்பிச்சு நினச்சது 1 மணி நேரம். ஆனால் அஜரத்து 40 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் சொன்னாங்க. நம்ம முழுசாக வந்து நம்மளுடைய பெரிய பிள்ளையோடைய ஹசரத்தவங்க முழுமையாக கேட்டுட்டு கடைசி வரைக்கும் இருந்து அஜரத்தை பார்த்துட்டு முஷா பண்ணிட்டு தான் கடைசியில் போனாங்க அலிமுஷா. அந்த அளவு அல்லாஹால முழுமையாக ஆக்க வச்சு அப்போ சொல்லக்கூடிய சமயத்தில் பிள்ளைகளுடைய பரிசு தான் அசலான விஷயம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு தோல்வி செஞ்சுருக்கிறான். இதற்கு பைப்பாலும் பணத்தாலும் யார் யாருன்னா எந்தெந்த உதவி செஞ்சால் அல்லாஹ் அவங்கள முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரம்பமாக அனஸ், இதை நம்முடைய பெரிய பிள்ளை தலைமை இமாம் சிவகங்கை மாவட்டம் காஜி அவர்கள் கொடுப்பார்கள். ஷிஃபான் இங்கே ஷிஃபான் ஷிஃபான் நீங்கள் இன்ஜினியர் கொடுங்க. நீங்கள் அடுத்த பரிசு கொடுப்பதற்காக வேண்டி நமது பெரிய பள்ளியுடைய தலைவர் ஹாஜி சிக்கந்தர் ஹாஜா அவர்கள் கொடுப்பார்கள். ஆதிலா 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 சுமையா மாஹிரா. ஆதிலா சுமையா மாஹிரா. பார்த்து வாங்கிட்டு வாங்க, எடுத்துக்கலாமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.
அடுத்து நமது ஹிதாயா பள்ளியுடைய தலைவர் ஹாஜி அப்துல் கஃபூர் அவர்கள் கொடுப்பார்கள். இம்ரான் ரகீகா ஃபாத்திமா. இம்ரான் ரகீகா ஃபாத்திமா. இம்ரான் ரகீகா ஃபாத்திமா. அடுத்து நம்முடைய மசீதுகளுடைய தலைவர் ஹாஜி அப்பாஸ் அவர்கள் கொடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். முகமது சபீல், தஸ்லீம், ஷஃபீக், அடுத்ததாக நமது மஸ்ஜித் அக்ஸா பள்ளியுடைய தலைவர் ஹாஜி ஹிதாயத்துல்லா அவர்கள் கொடுப்பார்கள். சாதிக், சாஜிதா, மாஹிரா ஃபாத்திமா, மாஹிரா, ரிதா ஷா. ஓகே, எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு போட்டிகளிலே தன்னுடைய வயதுக்கு மீறிய திறமையை வெளிக்காட்டிய முகமது ரிவா வாங்குதுவா சொன்னாரு. பல நிகழ்வுகள் நடத்தினாரு. அவர் யாருன்னா இந்த பள்ளியினுடைய இமாம் ரபீல் மௌலானா அவருடைய மகனார். அவருக்கு நம் அனைவரின் சார்பாக, நமது நிர்வாக பெருமக்கள் உலமாக்களின் சார்பாக இந்த ஒரு தலைவர் இந்த பொன்னாடையினை நாம் அனைவரின் சார்பாக முகமது ரிலா அவர்களுக்கு பெரிய பள்ளி தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஃப்ரின், 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 ஆர் சஃப்ரின். அடுத்ததாக பரிசு வழங்குவதற்காக வேண்டி நம்ம தெம்மாப்பட்டு பள்ளியுடைய தலைவர் தலைமை ஆசிரியர் முத்து அவர்கள் கொடுப்பார்கள். அப்துல் மாஜித், ஷேக் அப்துல் ரஹ்மான், அப்துல் சலாம், அப்துல் சலாம். அடுத்து நமது ஹப்சா, ஹஃபீஸாவா, ஹப்சாவா, ஜௌஃபா, அடுத்ததாக ஹிதாய பள்ளியுடைய பொருளாளர் சையத் முகமது அண்ணன் கொடுப்பாங்க. இர்ஃபான், தஸ்னீம், ராபியா, சாஜிதா வாங்கிச்சா, சாஜிதா, சாஜிதா, பி சாஜிதா. அடுத்து நமது சமஸ்கான் பள்ளியுடைய தலைவர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்குவார்கள். அசாருத்தீன், அசாருத்தீன் யாருக்கு? நமது சமஸ்கான் பள்ளியுடைய தலைவர் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காசி நம்முடைய தலைமை இமாம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ரயான், ரயான், ஆதிலா, பஷீரா, பஷீரா. நமது சமஸ்கான் பள்ளியுடைய செயலாளர் அவர்கள் கொடுப்பார்கள். யாசர் அரஃபாத், ரிஸ்வானா, ராபியா, ரகீகா, ஹுசைன், சமஸ்கான் பள்ளியுடைய செயலாளர்கள் இன்ஜினியர் சமஸ்கான் அவர்களுக்கு ஹுசைன் பாய் அவர்கள் பொன்னாடி போட்டுவார். நாரிய தக்பீர். இந்த பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி சாதாரண கொடு, நீங்க கொடுங்க.
சர்தா தலைமை நம்முடைய பெரிய பள்ளியுடைய தலைவர் அவர்கள் ஹாஜி சிக்கந்தர் அவர்கள் பொன்னாடை பற்றி கவனிப்பார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ரக்கிகா அம்மா வாங்கி வாங்க. நாரே தக்பீர் வாங்கி பிஸ்மில்லா. அவ்வளோ முடிஞ்சா ரஃபீக் ஒன்றா. நாரே தக்பீர் வாங்கிக்கோங்க. யாராவது வாங்கிக்கடா. பொருளாதாரத்தின் உடல் உழைப்பு முன்னின்று செயல்பட்டாங்க. எல்லாத்தையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எல்லாத்தையும் புரிந்து கொள்வானா. இதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு விழாக்காண்டி முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஆலிம்களுக்கு, நம்ம உலமாக்கள் திருப்பத்தூர் அனைத்து உலமாக்கள் நன்றி சொல்லிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம ஊரில் உள்ள அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி சொல்லிக்குவோம். பெரிய பிள்ளையாக இருக்கட்டும், மசீனுவாக இருக்கட்டும், அக்ஸாவாக இருக்கட்டும், இதாயாக இருக்கட்டும், அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி சொல்லிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சமஸ்கார் இளைஞர்களுக்கும் நன்றி சொல்லிக்குவோம். அவங்க அதிகமாக உழைப்பு செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்லிக்குவோம். அனைத்து நிர்வாகங்களும் நன்றி சொல்லிக்குவோம். நம்ம மகளாவாசிகளுக்கும், ஜமாத்தார்களுக்கும், நம்ம பெற்றோர்களுக்கு, ஒழுங்கு பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக துவாவுடன் மஜ்லிஸ் நிறைவேறும். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நேரம் இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யப்படும். துவாவுக்கு பின்னால் 5 நிமிஷத்துக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை, இஷா தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக துவா ஓதுவதற்காக வேண்டி சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் கஜனுடைய தலைமை பள்ளி, நம்முடைய பெரிய பள்ளியுடைய தலைமை இமாம் கே முகமது ஃபாரூக் அலி ஹசரத் அவர்கள் துவா ஓதுவார். الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله الذي هدانا أن يقع هذا الصلاة يا أرحم الراحمين தூயறிவா ரப்பே, இந்த மக்தபுடைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்ததற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சமஸ்கான் தெருவிலும் எங்கள் நகரில் உள்ள அனைத்து மக்தபுகளிலும் யா அல்லாஹ் நீ உயிரோட்டத்துடன் கூடிய மார்க்க கல்வினை மாணவ கண்மணிகளுக்கு கொடுத்தியா அல்லாஹ், மாணவிகளுக்கு வழங்கியா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்தியா அல்லாஹ், எங்களோட தீனுடைய கேந்திரமாக ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், நாங்கள் எங்கள் நல்லோர்கள் கேட்ட துஆவினால் எங்கள் ஊரிலே ஒரு நல்ல ஹிஃப்ஸ் மதரசாவை ஏற்படுத்தி தந்தாயா அல்லாஹ், நல்லதொரு அரபி மதரசாவை ஏற்படுத்தி தந்திருக்கிறாயா அல்லாஹ், நல்ல நிஸ்வான்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறாயா அல்லாஹ், பல மக்தபுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாயா அல்லாஹ், மார்க்க கல்வியுடன் கூடிய யா அல்லாஹ் மற்ற கலைகளையும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்த யா அல்லாஹ் மாணவ கண்மணிகள் மாணவிகள் கற்று அரசனுடைய அத்தனை உத்தியோகங்களிலும் யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் அமர்ந்து தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு யாரையெல்லாம் நீ காரணமாக்கினாயோ, யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, உழைத்தார்களோ, துஆ செய்தார்களோ, அவர் அனைவருக்கும் நீ அருள் செய்தியா அல்லாஹ். கேட்ட துஆவினை உனது கருணை கொண்டு கபூல் செய்தியா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா மௌலானா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒவ்வொரு மஹல்லாவும் நிறைவு பெற்றாலே போதும். அதாவது சமஸ்தானம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த மொஹல்லாவில் படித்த இளைஞர்களை வச்சு, இந்த இளைஞர்கள் இந்த கூடத்தில் எல்லாருமே இருக்காங்க, அந்த படித்த இளைஞர்களை வச்சு நம்ம வழிதான் காட்டணும். பட் இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணது பூரா சாதிக்கு, நவாப்ஜான், அந்த மாதிரி அந்த செட்டில் உள்ள இளைஞர்கள் பவுனு, இப்படி உள்ள இளைஞர்கள் அந்த தம்பி அவர் எல்லாருமே இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்தது. இப்போ அதில் முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 17 பேர் எடுத்தோம். அது இப்போ 20 ஆயிடுச்சு. இந்த 17 பேரில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 மாற்று மதத்து சகோதரிகளையும் சேர்த்துருக்கோம். அதில் 85 வயசு ஒரு மூதாட்டி ஒரு ஆளை சேர்த்துருக்கோம். கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், அதில் மாற்று மதத்து சகோதரி 2 பேரையும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 20ல் 2 பேர் மாற்று மதத்து சகோதரிகள்.
இப்போ இது வந்து நாங்கள் இது வந்து ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு சென்சஸ் எடுத்துட்டோம். ஆனால் ஸ்பான்சர் எப்படி பிடிக்கிறேன்னு எல்லாருக்கும் மலைப்பாக தான் இருந்துச்சு, கடினமான மலைப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னா 1450 ரூபா. ஒரு தலைவரை தவிர அவர் வேகமாக ஸ்பான்சரை பிடிச்சிருவார். மளிகை பொருள் வந்து 800 ரூபா, வந்து காய்கறி 100 ரூபா, பழங்கள் 100 ரூபா, யார்கிட்ட வாங்குறதுங்கிறத எழுதிருக்கோம். இதில் பொன்னி அரிசி 5 கிலோ 250 ரூபா, மட்டனுக்குரிய டோக்கனை கையில் கொடுத்துட்றோம் 200 ரூபாய்க்குள்ள டோக்கனை. மொத்தம் 1450 ரூபா ஒரு நபருக்கு ஆகுது. ஆனால் நாங்கள் சந்தா இந்த மொஹல்லாவில் எந்த வருமானமும் கிடையாது. நாங்கள் சந்தா 100 ரூபா வாங்குறதே பெரிய சவால். ஆனால் இதை வந்து அல்லாட்ட முறையிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹாஜியார் வந்து 2 பேருக்கு ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள்கிட்ட 4 பேர் கொடுத்தவர் வெளியில் போயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து 3 பேருக்கு அனுப்பிட்டாரு. நாங்கள் இது 4 பேர் போச்சேன்னு நினைச்சோம். ஆனால் திருப்பி எங்களுக்கு 5 பேருக்கு ஆள் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணும் போது சில பேர் அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க முடியலை. ஏன்னா நம்ம கண்கூடா தெரியுது அவனால முடியலை. அவங்களுக்கு நான் கட்டாயப்படுத்துறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணா யாராச்சும் நியமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஃபாரூக் அந்த மெயினாக நின்றது இந்த புக்கை வந்து கையில் அவர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் அந்த ஈரோடுலேருந்து வந்து ஹாஜியாருக்கு வழிகாட்டினது. அவர் வந்து கிட்ட காமிப்பார், அவர் வந்து விவரங்களை சேகரிப்பார். இந்த விவரங்கள் இந்த மாதிரி தான் சேகரிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய விவரங்களும். அந்த வீட்டில் வந்து யார் சம்பாதிக்கிறா, ஆனா பெண்ணா, கணவன் இருக்காப்லையா இல்லை அப்படி இல்லையா, கணவனால் கைவிடப்பட்டவளா இல்லை கணவனே இல்லையா, இப்படி எல்லா விவரங்களும் இருக்குது. படித்தவர்கள் இருக்காங்களா, படித்தவர்கள் வேலை வாய்ப்புக்காண்டி எதிர்பார்க்குறாங்களா, இப்படி எல்லா விவரமுமே எடுத்திருக்கோம். அதில் முதிர்ந்த கன்னிகளும் இருக்காங்க. அதில் உங்களை சொன்னது மாதிரி 9 முதிர்ந்த கன்னிகளும் இருக்காங்க. ஸோ அந்த கணக்கு எடுத்ததுக்கு பின்னாடியே இந்த முகல்லானுடைய சூழ்நிலை மாகூல் எங்களுக்கு நல்ல விதமாக புரிந்தது. ஸோ இதை இன்ஷா அல்லாஹ் முன்னேற்றுவதற்கு நாங்கள் வழியெடுக்கிறோம். இதை வந்து நீங்களும் எல்லா பள்ளியிலையும் செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்தும் போது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம இனத்திலையோ இப்படி வறுமை கோட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்காண்டி கஷ்டப்படுறவங்க இல்லாமல் ஆயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இதை எல்லாரும் முன்னெடுக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, நியத்து வைங்க, வழிகாட்டுறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்து வழிகாட்டும். இப்போ தாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரமஸ்தான் ஜுமா பள்ளியாசனம் போகலாம். இதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லாமே இருக்கல்லவா அதில், ஆகவே அந்த பெரிய பிள்ளைக்கு ஒன்று அனைத்து 10 பள்ளிக்கும் கொடுத்துருங்க ஜெராக்ஸ். அந்த நிர்வாகம் மஷூரா பண்ணணும். பெரிய பெரிய நிர்வாகம் தலைவர் செயலாளர் அவங்க மஷூரா பண்ணணும். மசின்மோன் அவங்க பண்ணுவாங்க. இதாயாட்ட கபூர்கிட்ட சொல்லியிருங்க. அனைத்து பள்ளியும் தெம்மா நகரை பொறுத்தவரைக்கும் அடுத்துடலாம். அவங்க வந்து ஒரு நல்ல தலைமைசர் ஒரு அண்ணன் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. ஆனால் இதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியக்குறியோட அண்ணன் கவலையோடு போயிட்டாங்க. இன்னைக்கு அங்கே இதில் உள்ள லிஸ்ட் வந்து பயனாளர்கள், இதை வந்து கொடையாளர்கள் கொடுக்குறவங்க, நாங்கள் யாருக்கு வந்து வழங்குறோமோ அவங்களுடைய லிஸ்ட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட ரேகை வாங்கிட்டு அவங்களே கையெழுத்து போட சொல்லுவோம். கையெழுத்து போட முடியலன்னா நாங்கள் கையெழுத்து போட்டு கடைசியில் எந்த ரிமார்க் எதுவும் இருக்கான்னு நான் சரி பார்த்துட்டு நான் கையெழுத்து போடுறேன். கடைசியாக இந்த மாதிரி ப்ராப்பராக தான் எல்லாத்தையுமே செய்யணும். யாரு கொடுத்தவங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு. யாருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து பகிரங்கப்படுத்த மாட்டோம், ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். கண்ணியமான முறையில் வீடு தேடி கொண்டு கொடுக்குறோம். நாங்கள் இதை வந்தவங்களை பற்றி நம்ம கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய கண்ணியம் காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடையாளர்கள் அவங்க லிஸ்ட்டு ஜனவரியில் கொடுத்துருக்காது, பிப்ரவரியில் கொடுத்துருக்காது. இப்போ இந்த மாதம் முழுவதும் வசூல் பண்ணுறத அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் கொடுப்போம். இங்கே வச்சு துவா செஞ்சுட்டு இந்த 20 பேர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதம் முழுவதும் வசூல் பண்ணுவோம். இதை கொண்டு 3வது மாதத்தில் கொடுப்போம். 3வது மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வருதுல, அப்போ அந்த பொருள்களை பூரா அந்த இடத்துல வச்சு சும்மா தொழுதுட்டு வந்தாலும் எல்லாரையும் வச்சு துவா செஞ்சுட்டு இந்த பொருள்களை வீடு தேடி கொண்டு கொடுத்துருவோம். சரிதானே தெரியும். எல்லா பேரும் செய்யுங்க. நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் எங்களுக்கு வந்து சென்சஸ் கணக்குடைய ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருங்க. அந்த நன்கொடையாளர்களுடைய லிஸ்ட்டு, இப்போ பயன்பெறக்கூடியவருடைய லிஸ்ட்டை நம்ம பராமரிக்கக்கூடிய விதத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜமாத்துக்கும் கொடுத்துருங்க. அது இளைஞருடைய பொறுப்பு கொடுத்து அவங்கவுங்க ஜமாத்துக்கு நமக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லவா, அந்த சூழ்நிலைக்கு இருங்க நீங்கள் மஷூரா பண்ணிக்கிட்டு நம்ம மஹல்லாவை முதல்ல முடிக்கும். அவங்க எப்படி நம்ம மஹல்லாவை முடிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம மஹல்லாவை முடிச்சோம்னாலே ஊர் நிறைவு செஞ்சிருந்தாலோ அவங்க துவா செய்யணும் இல்லை, சாப்பிட்டு ஏப்பம் விட்டாலே உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துடும். உண்மையிலே
யார் இது இதாக அப்பா இருக்காங்க